அனைவருக்கும் கிங்ஸ் இலவச அகாடமியின் வணக்கம். நம்ம பார்க்க போகிறது சிம்பிளிகேஷன் தான். சிம்பிளிகேஷனில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான மாடல். எஸ்எஸ்சிக்கும் டிஎன்பிஎஸ்சி ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகும். இந்த மாடல் வந்து எப்படி போகிறது மட்டும் பார்ப்போம். ரொம்ப ரொம்ப ஈஸி. ரொம்ப மல்டிகேஷன் ஒன்று எல்சிஎம் எடுக்கணுங்கிறது அவசியமே கிடையாது. எப்படி போகிறது மட்டும் பாரு. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே மேலே ஒன்று இருக்கான்னு பார்த்துக்கோங்க. எல்லா இடத்துலையும் ஒன்று 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 இருக்கு. மொத்தம் எத்தனை ஒன்று இருக்கு பாருங்க. 1 2 3 4 5 6 இருக்கு. 6 பை அதுக்கப்புறம் இன்னும் ஒன்று என்ன பார்க்க போறீங்கன்னா டிஃப்ரென்ஸ் பார்க்கணும். இதுக்கு டிஃப்ரென்ஸ்னா 2, இதுக்கு டிஃப்ரென்ஸ்னா 2, இதுக்கு டிஃப்ரென்ஸ்னா 2, எல்லாத்தையும் 2 டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஓகே, சூப்பரா இருக்கு. அப்போ என்ன பண்ண போறேன், ஸ்டார்டிங் நம்பர் 1 இருக்கு, எண்டிங் நம்பர் என்ன இருக்கு 13 இருக்கு. அவ்வளோதான். 1 × 13. ஆன்சர் என்ன வரும், 6/13. இதுதான் அவங்க ஆன்சர். சரியா? சரி, அதே மாதிரி தான் பாருங்க. எப்படி வந்தாலும் சரி, மேலே 1 இருக்கான்னு பார்க்க போறேன், ப்ளஸ் இருக்கான்னு பார்க்க போறேன். அவ்வளோதான். அப்புறம் டிஃப்ரென்ஸ் 2 மட்டும் 3 மட்டும் ஒர்க் பண்ணா போதும். இங்க எத்தனை 1 இருக்கு, 1 2 3 இருக்கு. எல்லாத்துலையும் ப்ளஸ் இருக்கு. டிஃப்ரென்ஸ் 2 2 2 2 இருக்கு. ஓகே, ஸ்டார்டிங் நம்பர் என்ன இருக்கு 7, எண்டிங் நம்பர் இருக்கு 13. 7 × 13. இதான் ஆன்சர். சரிங்களா? இப்போ பாருங்க, அடுத்தது 3வது கொஸ்டின். இப்போ 2 நம்பரையும் அவங்க பிரிச்சு கொடுத்துட்டாங்க, நம்ம பிரிச்சுட்டோம். ஆனால் அங்கே பிரிக்காம கொடுத்துருக்காங்க. இது எப்படி பிரிக்கிறது பாருங்க. எப்படி பிரிக்கலாம், 1 × 2 பிரிக்கலாமா? இது எப்படி பிரிக்கலாம், 2 × 3 பிரிக்கலாமா? 12 எப்படி பிரிக்கலாம், 3 × 4 பிரிக்கலாமா? 20 எப்படி பிரிக்கலாம், 4 × 5 பிரிக்கலாம். இது எப்படி பிரிக்கலாம், 6 × 7 பிரிக்கலாம். இது எப்படி பிரிக்கலாம், 7 × 8 பிரிக்கலாம். சரிங்களா? மேலே ஃபுல்லாக 1 இருக்கான்னு பார்த்துக்கோ, ப்ளஸ் இருக்கான்னு பார்த்துக்கோ. அவ்வளோ, எல்லாமே மேலே கரெக்டாக இருக்கு. டிஃப்ரென்ஸ் 1 இருக்கான்னு பார்த்துக்கோ. டிஃப்ரென்ஸு ஈக்குவலாக இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ எத்தனை 1 இருக்கும் பாருங்க, 1 2 3 4 5 6 6. இதை வந்துட்டு என்ன பண்ண போறேன், ஸ்டார்டிங் நம்பர் என்ன இருக்கு 1, எண்டிங் நம்பர் என்ன இருக்கு 8. ரெண்டு இது கேன்சல் பண்ணலாமா? 2வது கேன்சல் பண்ணால் 3 வரும், இது கேன்சல் பண்ணால் 4 வரும். அப்போ ஆன்சர் என்ன வரும், 3/4. எப்படி கேட்டாலும் நீ பிரிக்க போற. இந்த மாடல் வந்துருச்சு. ஸோ பிரிக்கிறது பதிலாக இந்த ஹோல் நம்பராக கொடுத்துருக்காங்க. ஸோ பிரிக்க போற, பிரித்து பார்த்தா டிஃப்ரென்ஸ் இருக்கான்னு பாரு. ப்ளஸ் இருக்கு, எல்லா நம்பரையுமே 1 ஃபுல்லாக ஆட் பண்ணு. 6 இருக்க போது ஸ்டார்டிங் நம்பர் எண்டிங் நம்பர். இதை சால்வ் பண்ணால் ஆன்சர் உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். நீ ஃபுல்லாக எல்சிஎம் எடுக்கணும், ஃபுல்லாக ஈக்குவல் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. சரிங்களா? ரொம்ப ரொம்ப ஈஸி. 2 3 மாதம் ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ.